இது முருகன் கூறியது கிருஷ்ணன் எழுதியது அப்படின்னு நான் சொன்னது. இது சமண சமயத்துடைய ஒழுகார்கள். இப்போ நம்ம ஆசீவகம்னு பேர் வந்து விஷ்ணு காலத்தில் அந்த பேர் வருது. ஆசு ஈவு அகம் ஆசீவகம் என்றது. ஆனால் அது முருகன் கொடுத்தது சமணம், அமணம் சமணம். முருகன் கொடுத்தாரா அந்த முருகனுக்கு பின்னால் வந்து கொடுத்தாங்கன்னு தெரில. முருகன் வந்து அமணர் இல்லைங்களா, அவர் வந்து நிர்வாணம் எய்தியவர் அப்படின்றதால அவரின் பேரால் அமணம் சமணம் என்ற ஒரு சமயம் தாபிக்கப்பட்டது. படிநிலைகள் அதெல்லாம் வச்சு சொன்னது வந்து முருகன் சொன்னது. அந்த சமயத்தினுடைய ஒழுகலாறுகளை சொல்கிறவங்க தான் திருக்குறள், முருகன் கூறியது எனும் திருக்குறள். அகர முதல் எழுத்துக்கு முதன்மையானது எதுன்னா சிவனின் சித்திர எழுத்துக்கள் தான் அப்படின்னு தான் நான் அவருக்கு அதான் சரியான அது பொழிப்புரையது. அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்கே உலகம்னா இப்போதற்கும் எழுத்துக்களுக்கெல்லாம் மூலமானது சிவனின் சித்திர எழுத்துக்களே. அதான் அதில் சொல்ல வர்ற சமண சமயத்தை தோற்றுவித்த முருகன் சமண சமயத்தினுடைய டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் ஒழுகலாறுகளை சொல்லுகின்ற ஒரு நூலாக முருகன் கூறியிருந்தார். அது வந்து சகுனியால் அழிக்கப்பட்டதுன்னு இன்னைக்கு பிறகு 35 ஆண்டுகள் கிருஷ்ணன் வாழ்ந்திருக்கிறார். அந்த காலத்தில் அந்த சகுனியால் அழிக்கப்பட்ட அந்த நூலை மீண்டும் இவர் தன்னுடைய பாணியில் எழுதுகிறார். முருகன் கொடுத்த மூலம் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியல. இப்போ அதை அவர் மீண்டும் எழுதியது தான் இப்போ இருக்கிற நமக்கு திருக்குறள் என்னும் திருக்குறள். 24 திருத்தங்களை பற்றி நான் ஆராய்ச்சி பண்ணும்போது தான் குந்தர் திருக்குறள் எழுதினார்னு வந்துச்சு. அதில் அப்போ ஐயனாராக குந்தி இருப்பவர் முருகன், ஐயப்பனாக குந்தி இருப்பவர் கிருஷ்ணர். அப்போ முருகன் எழுதியதை மீண்டும் எழுதி ஐயாவும் நீல வண்ணத்தில் நீல நிற கண்ணனாக, முருகனாகவும் கருத்தினனாகவும் சிவனாகவும் சித்தர் போல் நம் ஐயா சொல்லாய்வு செய்வது நமக்கு பெருமை, தமிழுக்கு பெருமை.